எஃப்எம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா இன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க வித் வருண் அண்ட் சௌமியா. காலை வணக்கம். அப்பெல்லாம் ஒரு மாதிரி செம்மையா சொல்றீங்க, செம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க போல இருக்கே. ஏன்னா நான் இப்போ ஒரு குட்டி கதையை படிச்சுட்டு அந்த கதையை சொல்லக்கூடிய அந்த ஆர்வத்துல உட்காந்துருக்கேன். அதனால அப்ப கேட்கக்கூடிய ஆர்வத்துல நானும் இருக்கணுமா இருந்த ஆகணும் அப்படிங்கறதால அதுக்கு இன்னைக்கு என்ன டே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பிரெயில் டே. ஓகே, இம்பார்ட்டன்டான டே அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா பிரெயில் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம சின்ன வயசுல நம்மளோட சிலபஸ்ல கொண்டு படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அது யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் அதோட பேசிக்ஸ் நம்மளுக்கு சுத்தமா தெரியாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இன்ஃபேக்ட் எப்படி இருக்கும் பிரெயில் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு சுத்தமா அதை பத்தி தெரியவே தெரியாது. அண்ட் எப்படி அந்த லேர்னிங் அதாவது கண் பார்வையற்றோர் பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு எப்படி அந்த லேர்னிங் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் சொல்லலாம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கதையை சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா இந்த பிரெயில் அப்படிங்கிற முறையை கண்டுபிடிச்சது லூயி பிரெயில். அவர் பாத்தீங்கன்னா அவரோட பேர்ல இருக்கிற அந்த பிரெயில் அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த மெத்தடுக்கே வச்சுட்டாங்க. இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். அதனால தான் இன்னைக்கு அவரோட ஞாபகார்த்தமா வேர்ல்ட் பிரெயில் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா அவர் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு 3 வயசுல கண் பார்வை இல்லாம போயிடுச்சு. நார்மல் சைல்டா இருந்தாரு. திடீர்னு 3 வயசுல அவருக்கு கண் பார்வை இல்லாம போயிடுச்சு. அப்ப அவர் யோசிச்சிருக்காரு, நம்மள மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், புரிஞ்சுக்கணும்னா ஒரு மெத்தட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 15வது வயசுல இந்த பிரெயில் மெத்தட கண்டுபிடிச்சிருக்காரு. 15 இயர்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காரு. லெஜெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன வயசுலயே புத்திசாலியாயிடுறாங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் எழுத்துக்கள் மட்டும் இல்லாம மியூசிக்கல் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓ மை காட், உங்களுக்கு தெரியுமா மியூசிக்கல் நோட்ஸ்லாம் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதுறதுக்கே தனியாலாம் படிப்பாங்க. அதை எழுதுறதுக்கே தனி ஜீனியஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்க நோட்ஸை நம்ம டெரைவ் பண்ணி வாசிக்கலாம். பட் புது நோட்ஸ்லாம் எழுதுற அளவுக்கு அது பிரெயில் மெத்தட்ல அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வேர்ல்ட் பிரெயில் டே. ஸோ நம்ம அதை பத்தி பேசுறதுக்காக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்காரு. 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. முக்கியமான நிறைய விஷயங்கள் புதுசா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப எஜுகேட்டிங்காகவும் இருக்க போகுது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பார்க்க போறோம்? இப்போ உடலும் உள்ளமும் பகுதியில ஒரு முத்திரை பார்க்க போறோம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். தினம்தோறும் பலவித ரகசியங்களை உங்களுக்காக கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கும் வேளையில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆதார முத்திரை என்ற ஒரு அற்புதமான முத்திரை. இந்த ஆதார முத்திரையானது நம்முடைய நோய்களை தீர்க்கக்கூடிய, நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு சக்திக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு முத்திரை. எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஒன்று இருக்கிறது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களை எளிமையாக தீர்த்து கொள்ள முடியும். இது ஒரு அடிப்படையான முத்திரை. ஏனென்றால் எல்லா நோய்களுக்கும் மனிதனாக பிறந்தால் 4448 விதமான நோய்கள் வரும் அப்படின்னு சொன்னோம். இந்த விரல்களே மருத்துவர் என்ற இந்த சூத்திரத்தை பயன்படுத்துவதன் மூலமாக அனைத்து நோய்களையும் தீர்க்க முடியும் என்றாலும் ஆதார முத்திரை என்ற இந்த ஒன்று எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக விளங்கும். அந்த வகையில் இந்த முத்திரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகவும் எளியது. நம்மளுடைய கை விரல்களில் மோதிர விரல் நுனியை அப்படி தொடணும். பாருங்கள், மோதிர விரல் நுனியை அப்படி தொடணும். பெருவிரலுக்கு பின்னாடி உங்களுடைய ஆள்காட்டி விரலை கொண்டு அப்படியே தொடணும். மற்ற 2 விரல்களும் இப்படி நீட்டி இருக்க வேண்டும். சரிங்களா? புரியுதா? இதே போல் 2 கைகளிலும் செய்ய வேண்டும். இந்த மாதிரி செய்யும் பொழுது குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம் இந்த முத்திரையை நம்ம செய்யணும். மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். உங்களுடைய மோதிர விரல் நுனியை அப்படி தொடுங்க. ஆள்காட்டி விரலை கொண்டு பெருவிரலினுடைய பின்பகுதி அந்த நகத்தினுடைய கொஞ்சம் கீழே அப்படி தொட்டுக்கணும். இந்த முத்திரைக்கு பெயர் ஆதார முத்திரை. மோதிர விரலை தொட்டு இந்த முத்திரை பிருத்திவி முத்திரை. அப்படியே ஆள்காட்டி விரலை பெருவிரலினுடைய நகத்தினுடைய பின்பகுதியில் அப்படி வச்சுட்டு மற்ற 2 விரல்களையும் நீட்ட வேண்டும். 2 கைகளிலும் செய்ய வேண்டும். இந்த முத்திரை குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம் வரை செய்யலாம் ஒரே தடவையில். அதே போல் கொஞ்சம் இடைவெளி விட்டுவிட்டு ஒரு நாளைக்கு 2-3 முறை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லா நோய்களுக்கும் இந்த முத்திரை உதவிகரமாக இருக்கும். ஏனென்றால் அடிப்படையில் இது நம்மளுடைய உடம்பினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் செய்கிறது. முக்கியமாக இப்போ நம்ம சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறாங்க. சர்க்கரை நோயாளிகள் பார்த்திங்கன்னா காலில் புண்ணு வரும், அப்புறம் நிறைய அரிப்பு ஏற்படும் உடம்பில். அவங்களுக்கு இந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதன் மூலமாக சில நேரம் பக்க விளைவுகள் ஏற்படும். கால் பாதங்களில் ஒரு விதமான எரிச்சல் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இந்த ஆதார முத்திரை செய்யும் பொழுது நல்ல பலன் தெரியும். அந்த உபாதைகள் விரைவில் குறையும் அல்லது குணமடையும். இந்த மாதிரியான தீர்வுகளுக்கு இந்த முத்திரை பயன் தரும்.
வேறு எந்த முத்திரை நீங்கள் செய்தாலும் அது கூட இது ஒரு துணை முத்திரையாக சேர்த்து செய்யும் பொழுது முழுமையான பலன் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு முத்திரையாக நாம் உங்களுக்காக கொடுத்து கொண்டே இருக்கிறோம். உங்களுடைய பொறுப்பு என்ன என்பதை கொஞ்சம் நினைவுபடுத்த வேண்டியது இருக்கிறது. நீங்களும் இந்த முத்திரையை பலருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நம் இனத்தில், தமிழ் இனத்தில் நாம் இவ்வாறு நிறைய ஆதாரங்களை வைத்திருந்தாலும் அனைத்தையும் பாதுகாக்க தவறிவிட்டோம் என்ற ஒரு குற்றச்சாட்டு நம்மகிட்ட இருக்குது. அந்த தவறுதலை மீண்டும் ஒரு முறை செய்யாமல் நாம் இதை பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பது என்றால் பத்திரமாக பெட்டியில் பூட்டி வைப்பதல்ல, அடுத்தடுத்த மனிதர்களினுடைய மனதில் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர்களினுடைய பயன்பாட்டுக்கு இதை மீண்டும் ஒரு முறை எடுத்து வர வேண்டும். அதில் நீங்களும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுதலோடு உங்களை வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ இந்த முத்திரையை கற்றுக்கிட்டோம் இல்லையா, நம்ம இன்னைக்கு வேர்ல்ட் பிரெயில் டே அப்படின்னு ஏற்கனவே பேசியிருந்தோமே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கற்றுக்கூடிய குறியீடுகள்லாம் வந்து முத்திரைகள் மாதிரி தான் இருக்கும், தெரியுமா? நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்போ நான் உங்ககிட்ட ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி கேட்குறேன். ஐயோ, நான் அந்த ஜாக் ஆஃப் ஆல் சொல்லுவாங்க அந்த மாதிரி கேட்டு, ஐயோ நான் அந்த நுனிப்புல் மேயறவங்க. ஜி என்ன ஜி நீங்க, நான் வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தான் வந்து கேட்க போறேன். ஓகே, இந்த பிரெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு மொழியா இல்ல முறையா? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். முறை. ஏன்னா அது எல்லா மொழியிலையும் பார்த்தீங்கன்னா டெரைவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான தனி ஸ்லேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு ஏதோ பேசிக்காக சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை ஒரு கேள்வியில இருந்து தப்பிச்சு. கரெக்டா. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு மொழி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு முறை. அந்த முறையை பயன்படுத்தி வந்து எந்த மொழிக்கு வேணாலும் நியூமெரிக்கல் விஷயத்துக்கும் கூட பாத்தீங்கன்னா அந்த பிரெயில் முறையை வச்சு நீங்க எழுதலாம். ஓகே, என்ன கேள்வி கேட்டது அப்படிங்கிறது ஒரு பேடான விஷயமா இருந்தாலும் நீங்க சொன்ன பதில் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இருந்தது. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கத்துக்க போற ஒரு குட்டி பிரேக் அப்புறமா புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷன்ல இனியாவா இன்று கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து வேர்ல்ட் பிரெயில் டே, நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஆனாலும் நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. அதை பத்தி மறக்க முடியுமா? அதை பத்தி நம்ம மறந்தாலும் ஒருத்தர் வந்து ரிமைண்ட் பண்ணி, ஹாய் நிறைய பிரச்சனை இருக்கு மானிடர்களுக்கு, அவங்களுக்குலாம் நான் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் சித்த மருத்துவம் அப்படிங்கிற முறையை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நல்ல மண்புடன் பகுதி நீங்க மறக்காதீங்க மக்கா அப்படின்னு வந்து சொல்றாரு. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, சில பிரச்சனை எல்லாம் வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்காப்பா அப்படின்னு நம்ம வந்து கேட்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த டாபிக் கூட வந்து சூளை அப்படின்னு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதோ சூளைமேடுன்னு ஒரு ஏரியா இருக்கு, சூளைன்னு ஒரு பிரச்சனை பாத்தீங்களா. நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் யோசிச்சு பார்த்தாலும் சூளை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குன்னு இவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். சோ என்னன்றதை கேட்டுலாம். நலம் அன்புடன் பகுதியில் சூளை நோயை பற்றி பார்க்க போகிறோம். சூளை நோய் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான வாத நோயாக வந்து கூட கருதப்படுது. சூளை நோய்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் ஏற்படக்கூடிய வலி, உடலில் வந்து சூளாயத்தினால குத்துற மாதிரி இருக்கும். அதனால தான் அதற்கு சூளை நோய் அப்படின்னு அதுக்கு வந்து பெயர் கொடுத்தாங்க. ஆங்காங்கே குத்தல் குடைச்சல் இருக்கக்கூடிய நோயை தான் வந்து சூளை நோய் அப்படின்னு குறிப்பிடுவோம். குறிப்பிட்ட ஜாயிண்டில் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து வாத நோயை வந்து குறிப்பிடுவோம். இப்போ மூட்டுவாதம், கீழ்வாதம், கழுத்தில் இருக்கக்கூடிய சகனவாதம், தோள்பட்டையில் இருக்கக்கூடிய கும்பவாதம், வாத நோயை குறிப்பிடுவோம். வாதம்ங்கிற பெயர் அடைமொழியோடு குறிப்பிடுவோம். உடல் முழுக்கவே தசைகள் இருக்கக்கூடிய குத்தல் குடைச்சல், பெரும்பாலும் இது எல்லாருக்குமே இருக்கும், பெண்கள் அதிகமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனையை வந்து சூளை நோயின்னு குறிப்பிடுவோம். சூளாயத்தினால குத்துறது மாதிரியான ஒரு வலி இருக்கும், அதை தான் வந்து சூளைன்னு குறிப்பிடுறோம். இதற்கு வந்து இலக்கிய ஆதாரம் பார்த்திங்கன்னா, அப்பர் சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் வந்து சூளை நோயினால் அவதிப்பட்டதாக அவருடைய பாடல்களில் வந்து நம்ம வந்து குறிப்பிட முடியும். குடரோடு தொடக்கி முடக்கி சூளை நோயால் அவதிப்பட்டதாகவும், அதற்கு அவருடைய தமக்கை மங்கையர்க்கரசி வந்து விபூதியை கொடுத்து அதனால தான் அவர் வந்து சைவ சமயத்துக்கு திருமணமாகவும் ஒரு கதை இருக்குது. அந்த நோயைத்தான் வந்து சித்த மருத்துவ இலக்கியங்கள் சூளை நோயின்னு குறிப்பிடும். இந்த உடல் வலி, உடல் முழுக்க இருக்கக்கூடிய அந்த குத்தல் குடைச்சல்ங்கிறதுக்கு காரணமான ஒரு நாடி அப்படின்னு பார்க்கும்போது வாத நாடியை வந்து குறிப்பிடுவோம். தொடர்வாத பந்தமலாது சூளை வாராது அப்படின்னு சித்த மருத்துவ இலக்கியங்கள் குறிப்பிடும். தொடர்ந்து வாதம் சார்ந்த நோயினால் அவதிப்பட்டிருக்கவங்களுக்கு இந்த சூளை நோய் வந்து ஏற்படலாம். வாதம் சார்ந்த உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு, பொதுவாக புளிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து சூழ்நிலை ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். எதை எடுத்தாலும் புளி, இப்போ நம்ம பயன்படுத்துகிற புளியை சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த சூழ்நிலை வர்றதுக்கு வந்து அது ஒரு காரணமாக இருக்கும். கிழங்கு வகைகள், மாவு பண்டங்கள் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடும்போது இதெல்லாமே புளிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவை. இது உடலில் போய் செரிமானம் ஆகும்போது புளிப்பு சுவையாக வந்து செரிமானம் ஆகும். இப்போ அதற்குரிய அதுவும் இந்த நோய்க்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். மாங்காய் அதிகமாக சாப்பிட்றது, புளிப்பான பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றது, இதுவும் இந்த நோய் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். மலச்சிக்கல் ஏற்படுறதும் இந்த நோய்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களுடைய தேக்கத்தினால வாயுக்கள் அதிகமாகி அதுவும் இந்த சூழல் நோய்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இப்பேற்பட்ட காரணங்களாக இருக்கக்கூடிய இந்த நோயை வந்து எளிமையான நம்ம உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாகவும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலமாகவே வந்து சரி பண்ணிக்க முடியும். பொதுவாக மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம வந்து நார்ச்சத்துள்ள உணவுகளையும் காய்களையும் பழங்களையும் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ பழங்கள் சொல்லும்போது கொய்யாப்பழம் நிறையா சாப்பிட்லாம்,
அத்திப்பழம் சாப்பிட்லாம். ஒருவேளை உணவாகவே இந்த சூளை நோயில் அவதிப்படுறவங்க வந்து பழங்களை சாப்பிட்டுக்கலாம். நார்ச்சத்துள்ள பீர்க்கங்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரியான காய்களையும், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இந்த மாதிரியான நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்களை நம்ம வந்து உள்ளே சேர்க்கும் போதும் மலம்ங்கிற விஷயம் வந்து மலச்சிக்கல் இல்லாமல் எளிமையாக மலம் கழிச்சிட்டனாலே மலத்தில் வந்து இந்த வாத நோய் வந்து குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பேதியால் வாதம் தாழும் அப்படின்னே சொல்லுவாங்க. நல்ல வயிறை கழுவக்கூடிய விளக்கெண்ணையை பயன்படுத்துறது மூலமாகவும் இந்த வாத நோயானது முற்றிலுமாக குணமாகிறதுக்கு நல்ல ஒரு முதல் உதவியாக இருக்கும் இந்த மருந்துகளை, பேதி மருந்துகளை பயன்படுத்துறது. அதற்கப்புறம் அந்த வாத நோயை குறைக்கக்கூடிய இனிப்பு சார்ந்த பொருட்களையும் உப்பு சார்ந்த பொருட்களையும் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது இந்த நோயிலேருந்து முற்றிலுமாக வந்து நம்ம குணப்படுத்த முடியும். இதற்குரிய மருந்துகள் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற புளியை எடுத்துகிட்டு கோடம்புளி வந்து பயன்படுத்தலாம். அந்த சாதாரணமாக பயன்படுத்துகிற புளி வந்து உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தையும் உடலில் இருக்கக்கூடிய வாதத்தையும் அதிகரிக்கக்கூடிய செயலுடையது. ஒரு 300 வருஷமாக தான் இந்த புளியை நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதற்கு முன்னாடி நம்ம பயன்படுத்துறது பாரம்பரிய புளியான கோடம்புளி தான். அந்த கோடம்புளியோட தன்மைன்னு பார்த்திங்கன்னா 3 நாடுகளையும் சமப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையது. 3 நாளையும் தன் நிலையில் வைக்கக்கூடிய ஆற்றல் உடையது. கண்ணுக்கு நல்ல ஒளி தரையும், உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த வாதத்தை வந்து தன்னிலைப்படுத்தும், உடல் சூட்டை வந்து குறைக்கும், முடியை வந்து சீக்கிரமாக நரைக்க விடாது. அது இளமையாக வைத்திருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் இந்த கோடம்புளிக்கு உண்டு. அந்த கோடம்புளியை வந்து நம்ம உணவில் பயன்படுத்தும் போதும் இந்த உடலில் இருக்கக்கூடிய குத்தல் குடைச்சல் வந்து வெகு இயல்பாக நம்ம உணவுலேயே அது குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த புளி மாதிரியே இந்த புளியை நம்ம குழம்பு வைக்கிறதுக்கோ இல்லை ரசம் வைக்கிறதுக்கோ நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அதுவே இந்த சூளை நோயை குணப்படுத்துறதுக்கு வந்து ஒரு முக்கியமான முதலுதவி மருந்தாக இருக்கும். அப்புறம் உள் மருந்துகள்னு சொல்லக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள், இப்போ எளிமையான மருந்துன்னு பார்த்தீங்கன்னா அமுக்கராச்சூரணம். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த அமுக்கராச்சூரணத்தை வாங்கி காலை மாலை 2 வேளையும் 2 கிராம் அளவு தேனில் குடிச்சு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னாலும் இந்த சூளை நோயிலேருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். முடக்கரத்தான் இலை, முடக்கரத்தான் கீரையாகவே நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்லாம். உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த முடக்கரத்தான் கீரைக்கு உண்டு. இந்த முடக்கரத்தான் கீரையாகவோ இல்லை ரசமாகவோ நம்ம வச்சு சாப்பிடும்போதும் இந்த நோயிலேருந்து வெளிவர முடியும். இதே முடக்கரத்தான பவுடராகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பவுடராக ஒரு 2 கிராம் அளவு காலை மாலை 2 வேளை உணவுக்கு முன்னாடி சுடுதண்ணியில் கலக்கி சாப்பிட்டோம்னாலும் இந்த நோயிலேருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். பல்வேறு வகையான வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் நிறையா இருக்குது. இப்போது உங்களால் இந்த உணவு மூலமாகவோ இந்த செயல்கள் மூலமாகவோ குணமாகலைன்னா அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள் அணுகினீங்கன்னா இந்த வாதத்தை குறைக்கக்கூடிய உள் மருந்துகளையும் வெளி மருந்துகளையும் கொடுத்து இந்த சூளை நோயை முற்றிலுமாக நாம் குணமாக்கி கொள்ளலாம். யா சூப்பர். அதாவது இவர் பேச ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் விஷயத்தை வந்து அப்படியே எல்லாரையும் கேட்க வைக்கிறதுக்காக டைவர்ட் பண்ணி அவர்கிட்ட கொண்டு வந்து அப்படியே நிக்க வைப்பாரு பாருங்க. ஹிப்னோடைஸ் பண்ற மாதிரியே இருக்கும். அது ஹிப்னோடைஸ் அப்படின்னோடனே எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரும், இந்த பழங்காலத்து யா அப்படிங்கிற மாதிரி வந்து வில்லங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெண்ணிலம் எடுத்துப்பாங்க, பெண்ணிலம் எடுத்து அப்படியே ஆட்டுவாங்க, அப்படியே இப்படி பண்ணுவாங்க. அந்த கிளாக்ல ஆடுமே அதானே சொல்றீங்க? ஆமா, அப்படியே நீங்க உடனே வந்து உங்களே பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு வயசு 15 யா இன்னும் 2 மாசம் ஆனா 16 அது மாதிரி சொல்லிட்டு பெண்ணிலம்லாம் இல்லைங்க அவ்வளவு செலவு பண்ண முடியாது ஹிப்னோடைசேஷன் பண்றதுக்கு அப்படின்னா வந்து பழைய கொசுவத்தி சுருள் இருக்கே அதை வச்சு நீங்க ஃபிளாஷ்பேக்கும் போலாம், ஹிப்னோடைசேஷன் பண்ணலாம் தெரியுமா? புக்ஸ் கூட பாத்தீங்கன்னா வந்து நம்மள ஹிப்னோடைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அந்த புக்கை வந்து நம்ம படிக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து டுவர்ட்ஸ் நம்ம அந்த புக்லயே முழுகி இருப்போம் இல்லையா? யா எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த புக்லாம் சொன்னா பரவாயில்ல, ஆனா சில பேர் வரம்பு மீறி போய் வருண் நீங்க பேசுறது ஹிப்னோடைஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி நான் ஏத்துக்கிறது? இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லவே முடியாது வருண். தயவு செஞ்சு நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய வை. வெல்கம் பேக் அகைன் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க வித் மீ வருண். என்ன வருண் ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, என்ன இன்ட்ரோ듀ஸ்லாம் பண்ண மாட்டீங்களா? ஒரு செகண்ட் நான் சுயநலமா இருந்துட்டேன். இந்த சுயநல மனப்பான்மையில இருக்க கூடாதுவா, ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க நீங்க? அப்படினா எல்லார்கிட்டயும் இல்லங்கறீங்களா? அப்படி இல்லன்னு மட்டும் சொல்லிட்டா அது மட்டும் உண்மையாயிரும். அப்படி எல்லாம் நான் நல்ல பிள்ளை மாதிரி வந்து இருக்க விரும்பல. எல்லாருக்குள்ளேயும் இருக்கு வருண். ஆனா அந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா வந்து இந்த சுயநலம் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஒரு உறவா இருக்கட்டும், எல்லா ஒரு வேலையா இருக்கட்டும், உங்களோட பேஷனா இருக்கட்டும், அது வந்து உதவாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தாதான் நம்மளுக்கே என்னைக்காவது அது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறப்போ சுயநலம் எவ்வளவு பேட் அப்படிங்கறது நமக்கு புரிய வரும்போது தான் அதை நம்ம செய்யாம இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் வரும். இப்போ வந்து ஒரு குடும்ப தலைவர்கிட்ட போய் கேட்டா நான் வந்து சுயநலமா இல்ல, நான் வந்து நல்லா இருக்கணும், என்னோட வைஃப் நல்லா இருக்கணும், என் பசங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், இது சுயநலமா அப்படின்னு கேட்டா வந்து சில பேர் என்ன சொன்னாங்க, இல்ல நீ பொது நலமா யோசிக்க மாட்டேங்கிற. இது இப்போ தடிகள் கொஸ்டின். ஏன் தெரியுமா, ஒருத்த வந்து நல்லா உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டே இருப்பான், பின்னாடி இருந்து தூக்குறா, டேய் சுயநலமா இருக்காதடா நீ என்ன எழுதிருக்கேன்னு எனக்கும் காட்டுறா அப்படிங்கிறாங்களா, அது வந்து சுயநலமா? இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு விடை தெரியாத கேள்விகள் இருக்கனாலதான் இறையன்பு சார் பேச போறாரு. சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க, உயர்ந்த பணியில் இருக்கிறவங்க, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, அல்லது நிறைய செல்வ செழிப்போடு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து பரோபகாரம் இல்லாமல் இருக்காங்களே, இவங்க வந்து
சுயநலமாக இருக்காங்களே, நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க வந்து காசு விஷயத்தில் ரொம்ப கஞ்சமாக இருக்காங்களே, இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படும். குமார்னு ஒரு பத்திரிகை ஆசிரியர் வந்து ஒரு எழுதியிருந்தார் ஒரு சின்ன சம்பவம். என்னென்னா, ஒருத்தன் சொன்னான்னா, எங்கள் அப்பா கிட்ட 100 வருஷமான ஒரு ஊறுகாய், 100 வருஷமாக இருக்கிற ஊறுகாய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னானா. உடனே இதை கேட்டவன் சொன்னானா, 100 வருஷமாக ஊறுகாவா, அப்போ கொஞ்சம் கொடு, நான் தின்னு தான் பார்க்குறேன். எப்பா கொடுத்துருந்தா 100 வருஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டானா. அப்போ பணம் வைத்திருப்பவர்கள் அப்படின்னா அவங்க ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அந்த பணத்தை அவங்க தாராளமாக செலவு பண்ணியிருந்தா அவ்வளோ பணம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுவதை போல், இந்த உயர்ந்த நிலையில் இருக்காங்களே இவங்க ஏன் பரோபகாரம் இல்லாமல் இருக்காங்க, ஏன் சுயநலம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழத்தான் செய்யுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாணவர்கள் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய நோட்ஸை யாருக்கும் ஷேர் பண்ணுறது கிடையாது. வேறு யாராவது வந்து போன வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பர் இருந்தால் கூடன்னா எங்கிட்டே இல்லையே, சிலபஸ் என்னப்பா தெரியலப்பா, எங்கேயோ வச்சேன் காணோம், நீ என்ன புக்கு படிக்கலாம், எனக்கு என்ன தெரியும். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, இவன் நமக்கு போட்டி, நம்மளை விட இவன் ஒரு அதிக மார்க் வாங்கினா இவனு ஜெயிச்சிருவான், நாம் தோற்றுருவோம், இவன் ஒரு மார்க் அதிகமாக வாங்கினா இவன் தமிழ்நாடு கேடர் வந்துடுவான், நாம் வர முடியாது, இந்த மாதிரி எண்ணம். அதே மாதிரி தான் இப்போ எல்லாமே +2 எக்ஸாம்லேயும் நான் ஃபஸ்ட்டு வாங்கினா நான் நினச்ச கோர்ஸ் கிடைக்கும், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு வாழ்க்கையிலையும் ஒரு பிஸ்னஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு போட்டி போட்டு நான் ஃபஸ்ட்டு வரணும், நான் நிறைய சம்பாதிக்கணும், இது மாதிரியான எண்ணங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆரம்பத்திலிருந்தே சுயநலமாக இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு சுயநலமாகவே இருந்து வெற்றி பெறுகிற ஒருவன் அவன் வந்து எப்படி வந்து வாழ்க்கையில் வந்து சுயநலம் இல்லாமல் இருப்பான். இப்போ நம்ம பார்க்குறோம், இவங்கெல்லாம் வந்து பெரிய அறிவாளிங்களாச்சே, உயர்ந்த நிலையில் இருந்தவங்களே, நிறைய படித்தவங்களாச்சே, ஆனால் ஏன் இப்படி இருக்காங்க, கொஞ்சம் கூட வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையே. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி இருந்ததுனால தான், அந்த மாதிரி பரோபகாரம் பண்ணி அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாதனால தான் அவ்வளோ பெரிய நிலைமைக்கே வந்திருக்காங்க. எல்லாரும் வட்டு மேலே விட்டுக்கிட்டு இருந்தால் அவன் கடைசி நிலைமையில் தானே இருப்பான். எல்லாரும் என் தோல் மேலே ஏறி மேலே போங்க அப்படின்னு சொன்னால் முடியாது இல்லையா. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ப்ராக்ரஸுக்கு காரணமாக இருந்திருக்கு. அப்போ அவங்கள செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும். அப்போ இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா நாம் அவங்களுடைய நெறிமுறைகள், அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள், நீதி நெறிமுறைகள், அவர்களுடைய தூய்மை, இதையெல்லாம் நம்ம எங்கேயாவது டெஸ்ட் பண்ணுறோமா? அப்போ அதை டெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு வேளை ஏதாவது ஒரு எக்ஸாம் வச்சா, அப்போ அதில் அவங்க சரியாக ஃபேர் பண்ணலனா இவங்க அறிவாளியாக இருக்கலாம், ஆனால் சமூகத்துக்கு பயனுள்ளவங்களாக இருக்க மாட்டாங்கங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியுமா? இதனுடைய அடிப்படையில் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எத்திக்ஸ்னு ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க. அதில் வந்து மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ண முடியாது. அதில் கேள்விகள்லாம் எப்படின்னா, நீங்கள் உண்மையிலேயே வந்து ஒரு தூய்மையான எண்ணம் உடையவரா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுற மாதிரி கேஸ் ஸ்டடீஸ் கொடுக்குறாங்க. நான் கூட என்ன நினைக்கிறேன்னா, நம்முடைய சிஸ்டத்தில் வந்து என்ன பண்ணுறோம், நிறைய நேரங்களில் வந்து அறிவை சோதிக்கிறது அப்படின்னு வரும்போது என்னென்னா, ஒரு செல்ஃபிஷ்னஸ் சார்ந்த ஒரு மனப்பான்மை வந்துடுது. சின்ன வயசுலேருந்து நான் மட்டும் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கு நான் எதையுமே பகிர்ந்துக்க மாட்டேன், நான் எந்த கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்ல மாட்டேன், நான் எந்த புக்கை ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன், நான் எங்கே டியூஷன் போகிறேன்னு சொல்ல மாட்டேன், நான் யார்கிட்ட போய் சாட் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். இது மாதிரியான ஒரு மனப்பான்மை. இந்த மனப்பான்மை வந்து எல்கேஜிலேருந்து வந்துடுது. ஏன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பேரண்ட்ஸ் உட்காந்து காப்பி பண்ணுறாங்க. குழந்தைய வந்து நீ மட்டும் படி, யார்ட்டையும் கொடுக்காத அப்படின்னு ஒரு செல்ஃபிஷ்னஸ் அவங்க உண்டாக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த பையன் படித்து முடிக்கும்போது என் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் போதும். நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம், உயர்ந்த பணியில் இருப்பாங்க, பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டில் பாஸ், அது இந்தியா ஃபுல்லாக அந்த இன்ஸ்டிடியூட்டில் போகணும்னு ஆசைப்படுற மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்டில். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் அவனோட உட்காந்து உங்களால் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. He will be such a dry person, such a dull person. ஏன் காரணம் என்னென்னா, அவனை பொறுத்தவரைக்கும் அவன் வாழ்க்கை அவனுடைய தேவைகளோடு முடிஞ்சு போகுது. ஆக இப்படிப்பட்ட மனிதர்களால் இந்த உலகம் வந்து செம்மை பெற முடியுமா? இப்படி ஒவ்வொரு மனிதனும் இருந்திருந்தா 20 வருஷம் என் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒர்க் பண்ணி ஃபார்முலாவை பல பேருக்கு கொடுத்துருக்க முடியுமா? அல்லது
என்னுடைய உடல் பாதிக்கப்பட்டாலும் என்னுடைய சொத்து போனாலும் பரவாயில்ல, நான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு மனித குலத்துக்கு ஏதாவது நல்லது செய்வேன் அப்படின்னு போராடி இருக்க முடியுமா? அல்லது நான் இறந்தாலும் பரவாயில்ல, என் நாட்டுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்களே இளைஞர்கள், பகத்சிங் மாதிரி, அந்த மாதிரி ராஜகுரு மாதிரி, அந்த மாதிரி இளைஞர்கள் தோன்றியிருக்க முடியுமா? அப்போ நாம் அறிவாளிகளை உருவாக்குவதை விட மிகவும் முக்கியம் பரோபகாரிகளை உருவாக்குவது. அப்போ ஒரு குடும்பம் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்? என் பையன் அறிவாளியாக இருக்கணுங்கிறது இல்லை, பரோபகாரியாக இருக்கணும். அவன் 4 பேருக்கு உதவுற மாதிரி நல்ல பக்குவத்தோடு வளரணும் அப்படிங்கிறது தான் ஒரு குடும்பத்தினுடைய லட்சியம். நான் நல்ல குழந்தைகளை உருவாக்குகிறேனா, அதிக மதிப்பெண் பெறுகிற குழந்தைகளை உருவாக்குகிறேனா என்பது முக்கியம் அல்ல. நல்ல குழந்தைகளை, மேன்மையான குழந்தைகளை உருவாக்குகிறேன். எங்கள் பள்ளிக்கூடம் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெறுகிற மாணவர்களை உருவாக்குதா? அது முக்கியம் இல்லை. தரமான மாணவர்களை, சமூக அக்கறை உள்ள மாணவர்களை உருவாக்குகிறதா? எங்கள் கல்லூரி இங்கே படிக்கிற எல்லா மாணவர்களும் ஏதோ ஒரு வகையில் இந்த சொசைட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறவங்கள உருவாக்குறாங்களா? அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட் மாறணும். நம்ம விஷன் ஸ்டேட்மெண்ட் மாறினாலே நம்முடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் மாறும். அப்போ என்ன ஆகும்னா, ஒவ்வொரு மனிதனுமே இந்த உலகம் என்பது இந்த அறிவாலோ இந்த மதிப்பெண்களாலோ தீர்மானிக்கப்படுவதில்லை. ஏன்னா அறிவுங்கிறது படிப்பறிவு மட்டுமல்ல, சமூக அறிவும் முக்கியம், சமூக நுண்ணறிவும் தேவை. அப்படிங்கிற எண்ணத்தோடு வளர்க்கப்படுகிற போது நிச்சயம் அவர்கள் பயனுள்ளவர்களாக ஆவது மட்டுமல்ல, ஒரு நாட்டையே வலிமையாக மாற்றுவார்கள். அப்படி எல்லோரும் உருவாகிற போது, பெரும்பான்மையானவர்கள் உருவாகிற போதுதான் ஒரு நாடு தன்னிறைவை பெறும். எல்லா துறைகளிலும், எல்லா தளங்களிலும். நன்றி, வணக்கம். கரெக்டான ஒரு தாட் தான் இல்லையா? ஒரு டிபேட்டபிள் கொஸ்டின் அப்படின்னே இதை சொல்லலாம். அறிவாளிகள் வேணுமா இல்ல நல்லவங்க வேணுமா அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு நல்லவங்க தானே வேணும். ஏன்னா அறிவு எல்லாருக்குமே இருக்காது. எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கறத டிசைட் ஆகுது. நம்ம சுயநலத்தை பத்தி பார்த்தோம் சௌமியா, அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொதுநலம். நம்ம ஊர்ல பொதுநலம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு தலைவர்னா யார் இருக்கா? கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அதாவது எல்லாருக்கும் டக்குன்னு அப்படி ஞாபகம் வர ஒரு பேர் இல்லையா? வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் நம்ம இவரை பத்தி பேசுறோம் அதையும் சொல்லிருங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ம வீரர் காமராஜர் இருக்காரு இல்லையா, அவருடைய பயோகிராஃபி, அந்த புக்கை தான் இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்த போறோம். அதாவது பாத்தீங்கன்னா இது சிறுவர்கள் விரும்புற விதமா அந்த காமிக்ஸ் இருக்கு இல்லையா, காமிக்ஸ் வடிவத்துல அவருடைய பயோகிராஃபி இதுல இருக்கும். இது எழுதினவர் சௌந்தரராஜன் அவர்கள். இது தக்ஷன் அப்படிங்கறதா இதுக்கான காமிக்ஸ் வரைஞ்சிருக்காரு. அதே மாதிரி இது ஒரு SS பதிப்பக வெளியீடு, 35 ரூபாய். ஓகே, கிரேட். ஸோ நிறைய பேருக்கு படிக்கிற ஆர்வம்லாம் இருக்கு. பட் குழந்தைங்களுக்கு காமராஜரை கொண்டு போய் சேர்க்கணும், அவரை பத்தி எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காமிக்ஸ் முறையில் அதை ட்ரை பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தான். அண்ட் எனக்கு வேர்ல்ட் பிரெயில் டே, ஏற்கனவே அதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னோம். லூயி பிரெயிலோட கதைலாம் நீங்கள் சொன்னீங்க. அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் நம்ம எப்படி பார்க்கறது, அதுக்காக ஒரு டைப்ரைட்டர்லாம் இருக்கான் தனியாக, தெரியுமா? நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு அப்படின்னு நம்ம கெஸ்ட் கூட நம்மளுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஓகே, எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் கெஸ்ட் எடுத்துலாம் வந்திருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதியுகம் FM ஸ்டேஷனில் இனியவா இன்று கேட்டுட்டு இருக்கீங்க வித் வருண் அண்ட் சாமியா. நம்ம ஏற்கனவே இன்ட்ரோ கொடுத்த மாதிரி இன்னைக்கு வேர்ல்ட் பிரெயில் டே அப்படிங்கிறதால பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமா பேசுறதுக்காக 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. கூடவே நிறைய விஷயம்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி நம்ம செட்டே அலங்காரம் பண்ண மாதிரி வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கு, பார்க்கவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பார்த்தா நம்மளுக்கு தான் எதுவுமே தெரியாது அதை பத்தி. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க? என்னோட சைட் பார்த்தீங்கன்னா வித்யா விருக்ஷா அப்படிங்கிற அமைப்புல இருந்து மிஸ்ஸஸ் அலமேலு ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அதே அமைப்புல வெங்கட்ராமன் சார் வந்திருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். தேங்க் யூ so much சார். மேம், உங்களுடைய அமைப்பு பத்தி சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் பார்வையற்றவர்களுக்காக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வித்யா விருக்ஷா என்ற அமைப்பில் பணிபுரிந்து வருகிறேன், அதன் இயக்குனராக. இந்த அமைப்பை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. 1997 வித்யா விருக்ஷா என்ற நிறுவனம் திரு N. கிருஷ்ணசுவாமி என்ற மூத்த போலீஸ் அதிகாரியும் ப்ரொஃபஸர் R. கல்யாணகிருஷ்ணன் என்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ் IIT ப்ரொஃபஸருமான அவங்க இணைந்து நாங்களும் சேர்ந்து ஆரம்பித்தோம். முதலில் ஆரம்பிக்கும் போது சில மாதங்களுக்கு நம் நாட்டு கலாச்சாரம், இலக்கியம் இது உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் முதல்ல ஆரம்பித்தோம். அப்புறம் தென் வி ஃபவுண்ட் தட் டாக்டர் கல்யாணகிருஷ்ணன் உருவாக்கியுள்ள IITM சாஃப்ட்வேர், அதில் என்ன சிறப்பு அம்சங்கள்னாக்கா,
முதலாவது எல்லா இந்திய மொழிகளிலும் நாம் கணினியில் டேட்டா என்ட்ரி பண்ணலாம். ரெண்டாவது அந்த என்ன மொழியில் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் பிரெயிலில் கன்வெர்ட் பண்ண முடியும். அதை விட மிகச்சிறந்த அம்சம் என்னென்னா, நாம் வந்து கணினியில் கம்ப்யூட்டரில் டேட்டா என்ட்ரி பண்ணும்பொழுது ஒவ்வொரு கீயை தட்டும்பொழுதும் அந்த சத்தம் காதில் கேட்கும். இப்போ கேன்னு அப்படின்னா கான்னு கேட்கும், பி அப்படின்னா பான்னு கேட்கும். அப்போ இவ்வளவு நல்ல இது இருக்கே, இதை நம்ம கண் தெரியாதவர்களுக்கு தான் நாம் இதை உதவி பண்ண யூஸ் பண்ண வேண்டும்னுட்டு அதிலிருந்து முழு மூச்சாக நாங்கள் வந்து விஷுவலி இம்பேர்ட் பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணுறதுங்கிறதா எங்களுடைய குறிக்கோளுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த கலாச்சாரம் இலக்கியங்கள் அந்த வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பட் எங்களுடைய ஃபோக்கஸ் ஆர் எம்ஃபசிஸ் சொன்னீங்கன்னா அது விஷுவலி இம்பேர்ட் பிளைண்ட் பீப்புளுக்கு தான். ஸோ முதல்ல என்ன பண்ணோன்னா, அந்த ஐஐடிஎம் சாஃப்ட்வேரை உருவாக்கி அதை வந்து நிறைய பேருக்கு ஒரு 500-600 பேருக்கு எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அப்போ எங்கள் ஆஃபீஸ் மந்தவெளியில் இருந்தது. அப்புறம் ரொம்ப பேருக்கு நாங்கள் போஸ்ட்லின்னு சொல்லி அனுப்பிச்சு கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து எல்லாருக்கும் அந்த சாஃப்ட்வேரையும் ஃப்ரீயாக சிடியில் போட்டு கொடுத்துருவோம். எல்லாமே இலவசமாக தாங்க பண்ணி கொண்டிருந்தோம், யார்கிட்ட எதுவும் காசு வாங்கலை. அதுக்கப்புறம்தான் அது கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது எங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் வந்ததுன்னா, நீங்கள் பின்னால் ஒரு கேள்வி கேட்க போகிறீங்க, பிரெயிலில் வந்து குழந்தைகளுக்கு பாடப்புத்தகங்கள் மாத்திரம்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அது உண்மையான நிலை தான். நாங்கள் வந்து லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட், செயின்ட் லூயிஸ் ஸ்கூல் ஃபார் த டெஃப் அங்கெல்லாம் போய் பார்த்தாக்கா ஒரு கிளாஸில் ஒரு வகுப்பில் 30-40 குழந்தைகள் இருப்பாங்க. எல்லாமே ஒரு 3 காப்பியோ 4 காப்பியோ பிரெயில் புக் இருக்கும். அதை வச்சு இந்த குழந்தைகள் சண்டை போட்டு பிடிச்சி எனக்கு உனக்குன்னு வாங்கி இது பண்ணுவாங்க. சரி, அது பாடப்புத்தகம். அந்த பாடப்புத்தகத்தை தவிர அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதோ தனியாக ஏதோ படிக்கணும், ஒரு கதை படிக்கணும், ஒரு ரிடில் சொல்லணும், ஒரு விடுகதை சொல்லணும்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், திருஷ்டின்னு ஒரு மேகசின் ஆரம்பித்தோம், தமிழ் மேகசின், ஸ்பெஷலி ஒன்லி ஃபார் சில்ட்ரன், குழந்தைகளுக்கான ஒரு மாத இதழ், திருஷ்டின்னு பேர். அந்த முதல்ல தமிழில் ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து அதை வந்து பாக்கி மாகாணங்களில் இருக்கிறவங்களாம் அதை கேள்விப்பட்டு தெலுங்கில் பண்ணிட்டு இருக்காங்க, மலையாளத்தில் பண்ணிட்டு இருக்காங்க, கன்னடாவில் பண்ணிட்டு இருக்காங்க, வேறு மாகாணத்தில். இந்த திருஷ்டி மேகசின் என்ன பண்ணுவோன்னா, ஒரு 2 கதைகள், அதில் ஒரு கதை வந்து குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு மாரல் சொல்லி கொடுக்குற மாதிரி, ஒன்று வந்து ஒரு வேடிக்கையான கதை, குழந்தைகளுக்கு பிடித்தமான கதைகள். அப்புறம் அதை தவிர ஏதோ ஒரு விடுகதை, அப்புறம் அவர்களுக்கு ஏதோ ஒரு சமாச்சாரம், ஒரு பொல்யூஷன், என்வாயரன்மெண்ட், நேச்சர், அது அரசியல், சின்ன சின்ன விஷயங்கள். அந்த என்ன ஒரு 8 வயதுலேருந்து ஒரு 15 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு புரியும் அளவுக்கு, அவங்களுக்கு புரியறது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும். அவங்களுக்கு படிக்க பிடிச்சாதான் படிப்பாங்க. என்ன ரொம்ப மகா தத்துவத்தை பேசினா அவங்க படிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு உபயோகப்படும்படியாகவும் என்டர்டெய்னிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மேகசின் ஒரு 6-7 வருஷம் பண்ணினோம். அப்புறம் தான் 2004 எண்டில் வரும்போது பல காரணங்கள்னால நாங்கள் வர்ட்ரஸ்ட் கூட இணைந்து செயல்பட ஆரம்பித்தோம். ஆரம்பித்தப்புறம் அந்த மேகசின் வேலை இப்போது அவள் எடுத்துட்டு பண்ணுறா, நாங்கள் பண்ணலை. அப்புறம் இன்னும் சொல்ல போனோம்னாக்கா, இந்த கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம். அதே சமயத்தில் நாங்கள் என்ன புரிந்து கொண்டோம்னாக்கா, கிராமப்புறங்கள் இருக்கிறவா, வசதி குறைவாக இருக்கிறவா, கணினி வாங்க முடியாதவா, கணினி பயிற்சி பெற முடியாதவா, இல்லை ஒன்றும் இல்லை, சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு கணினி பிரயோஜனம் இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், குழந்தை பருவத்திலேயே அந்த குழந்தைக்கு பிரெயில் சொல்லி கொடுத்தா கண் தெரியாத குழந்தைகளுக்கு அவளுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்கும், அது இதை விட இன்னும் ஒரு சிறந்த முயற்சியாக இருக்கலாம்னு எங்களுக்கு தோணித்து. அப்போ தான் அந்த என் கிருஷ்ணசுவாமி எங்களுடைய நிறுவனத்தை உருவாக்கியவர். அவர் தான், ஐ வில் சே, ஹி இஸ் த பிரெயின் பிஹைண்ட் த ஹோல் ஷோ. அவர் என்ன பண்ணார், நம்ம ஒரு கிட்டு தயார் பண்ணலான்னுட்டு இது மாதிரி 8 உறுப்புகள் கொண்ட இதுக்கு யூனிவர்சல் பிரெயில் கிட்னு பேர் வச்சுருக்கோம். இதை ஒவ்வொரு உறுப்பையும் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெங்கட்ராமன் சார் அவர் அமைப்பு, என்ன இது பெரிய கதையாக போயிடும், அவர் சொன்னப்புறம் சொல்கிறேன். இந்த கிட்டை உருவாக்கி இது கிட்ட மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அகெயின் வர்ட்ரஸ்ட் தான் எங்களுக்கு அவள் தான் பண்ணி கொடுக்குறா. இட்ஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவள் வந்து இதில் ஒன்றும் லாபம் சம்பாதிக்காமல் எவ்வளோ காஸ்ட் வருதோ அந்த காஸ்ட்டுக்கு அவள் பண்ணி கொடுக்குறா. இதை நாங்கள் வந்து இந்த கிட்டை உலகம் பூரா இருக்கிற குழந்தைகளுக்கு இலவசமாக கொடுக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம். இப்போதைக்கு இந்தியாவில் ஒரு 20,000 குழந்தைகளுக்கு
இந்த கிட்ட அனுப்பிச்சு கொடுத்துருக்கோம். ஓகே, உண்மையிலேயே வந்து நல்ல விஷயம் தான் இல்லையா? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும், பட் கரெக்டான ஆக்சஸ் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. பட் இவங்க மாதிரியான ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி, ஆக்சஸ் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் எத்தனை பேருக்கு வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு அவேர்னஸ் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியல சௌமியா. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிசபிலிட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சார் உங்களோட அமைப்பு? வணக்கம், நான் வித்யாவர்ஷாவிலேருந்து இந்த யூனிவர்சல் பிரெயில் கிட் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் டிசைன் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணி ஒர்க் ட்ரஸ்ட் இன்னொரு ஆர்கனைசேஷன் மூலிமா அதை மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம அது பார்ன் பிளைண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பிரெயில் கற்றுக்கினா தான் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ பிரெயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எதுக்குன்னா பிரெயில் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு லாங்குவேஜை கற்றுக்க முடியும். அண்டு இப்போ கேட்குறதுன்றது யாராவது ஒருத்தர் படித்து சொல்கிறது இல்லை உங்கள் ஆடியோ புக்ஸ் அந்த மாதிரி கேட்குறத விட அவங்களே வந்து கையில் எழுதி பிரெயிலில் எழுதினாங்கன்னா அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் நல்லா கற்றுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். எப்போயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெல்லிங்கு, ப்ரொனன்சியேஷன் அண்டு பங்க்சுவேஷன் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் உபயோகமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு முதல்ல பிரெயில் இம்பார்ட்டண்ட், அது சொல்லிக் கொடுக்குறோம். இந்த பிரெயில் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணால் கற்றுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு இட்ஸ் எ யூனிவர்சல் லாங்குவேஜ். பட் நீங்கள் பேசிக்காக இதில் கற்றுக் கொடுப்பீங்க சார்? இல்லை, அந்தந்த லாங்குவேஜில் யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் தமிழில் சொல்லிக் கொடுக்குறாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்ந்தது. அதே மாதிரி அந்தந்த மற்ற மாகாணத்துலேயும் அவங்களுக்கு என்ன இருக்கோ அந்த லோக்கல் லாங்குவேஜில் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் இங்கிலீஷும் முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா பின்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு கரியர் அண்ட் ஒரு வேலை செய்கிறதுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பிரெயில் கற்றுக் கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பேசிக்காக அந்த யூனிவர்சல் பிரெயில் கிட்டு தயார் பண்ணதில்ல. ஸோ ஒரு பிரெயில் கியூப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை வந்து பிரெயிலுடைய ஆல்ஃபபெட்ஸை நம்ம அதை வச்சு சொல்லிக் கொடுக்கலாம். அண்டு இது வந்து இப்போ நிறைய கிராமப்புறத்தில் இருக்கிற பார்வையற்ற குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு, அவங்க மோஸ்ட்லி வந்து எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கண்டிஷன்ஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அது என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு முக்கியமாக எஜுகேஷன் கொடுத்தா தான் அந்த குழந்தையால் பின்னாடி வந்து இண்டிபெண்ட்டாக அவங்கள சர்வை பண்ண முடியும், யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல். ஸோ அதுக்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஆனால் பட் நிறைய பேரண்ட்டுக்கு அது தெரியறதில்ல. அதனால் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அது பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி அவங்க வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலையில் பிஸியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து இந்த யூனிவர்சல் பிரெயிலை கிட்ட கொண்டு போய் கொடுத்து அந்த பேரண்ட்ஸுக்கும் நாங்கள் முதல்ல சொல்லிக் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு பிரெயில் இருக்குது, இவங்க கற்றுக்கலாம். இது கற்றுக்கிட்டு அவங்க எஜுகேஷனுக்கு போய் பக்கத்தில் ஸ்கூலில் வந்து நார்மல் மற்ற பசங்களை மாதிரி அவங்களும் படித்து முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதனால் பிரெயில் வந்து அவங்க கற்றுக்கின பிறகு ஸ்கூல்லேயும் வந்து பிரெயில் தான் முதல்ல சொல்லிக் கொடுக்குறாங்க. பிரெயில் வந்து ஒரு 8 வயசு வரைக்கும் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க பிரெயில் கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இப்போ வந்து நிறைய வளர்ந்துருக்கு. கம்ப்யூட்டரை உபயோகப்படுத்தி டிடிஎஸ்ன்னு இருக்குது, டெக்ஸ்ட் ஸ்பீச்னு இருக்குது. ஸோ கம்ப்யூட்டரில் தெரிகிற இதெல்லாம் வந்து அந்த ஸ்க்ரீன் ரீடர் சாஃப்ட்வேர் வச்சுட்டு கம்ப்யூட்டரில் தெரிகிறதெல்லாம் அவங்களுக்கு காதில் கேட்கலாம். அவங்க ரீடிங்கிறது காதில் கேட்குறது தான் அவங்க ரீடிங். அந்த மாதிரி இருக்குது. அது வந்து அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டு இதை யூஸ் பண்ணி அப்போ இது பண்ணிக்கலாம். பிளாக் அப்படின்னு ஒரு படம் நீங்க வந்து பார்த்துருக்கீங்களா வரும்? அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராணி முகர்ஜி அண்ட் அமிதாப் பச்சன் நடிச்ச ஒரு படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராணி முகர்ஜி வந்து பிறந்ததுலேருந்தே வந்து அவங்க வந்து கண் பார்வையற்றவர்கள், அவங்களால பேச முடியாது, வந்து அவங்களுக்கு வந்து காதும் வந்து கேட்காது. ஸோ ஒரு டிசேபிள்டு சைல்டாக தான் வந்து பிறப்பாங்க. ஆனால் அமிதாப் பச்சன் என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி தருவார். அண்ட் வந்து இந்த பிரெயில் மெத்தடில் வந்து எப்படி அவங்களால நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கையிலேயே வந்து எழுதி வார்த்தைகள்லாம் வந்து சொல்லி கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு படமா பார்த்துட்டு நகர்ந்து போயிடுறோம். ஆனா அது ஒருத்தருடைய வாழ்க்கையாவே இருந்துட்டு வருது இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ நிறைய பேரோட லைஃப் டைமென்ஷன் வந்து இந்த மாதிரி படங்கள் மூலியமா வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் தெரிஞ்சுக்கலாம், எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ சினிமா வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல மீடியமா இருக்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ எல்லாருக்கும் போர்ட்ரே பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்க கருத்து மூலியமா தெரியுது. கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்களை நாம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாம். புதியகம் FM ஸ்டேஷன்ல இது இனிய வைக் இன்று.
வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் எல்லாருமே தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கிறது இனியவோ என்ற நிகழ்ச்சியை இன்றைக்கி வந்து வேர்ல்ட் பிரெயில் டேயில் வந்து நம்ம கூட 2 கெஸ்ட் இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண் பார்வையற்றவர், அதாவது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள், அவங்களுக்குலாம் லேர்னிங் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி இருக்குன்ற பேசிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதுக்கான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, டெக்னாலஜிஸ் இருக்குது, இப்போ வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அன்றைக்கி வந்து லூயி பிரெய்லி, ஹெலன் கெல்லர் மாதிரியான நிறைய ரெவல்யூஷனரியான கண்டுபிடிப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய வரல. ஆனால் இந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்து பார்க்கும்போது வந்து நிறைய பேருக்கு அந்த தாட் வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. கண்டிப்பாக பல வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை வந்து எந்த மாடிஃபிகேஷனுமே இல்லாம இன்னி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா வந்து போயிட்டு இருக்குன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டுபிடிப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதை நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதா அவங்களோட மோட்டிவ், நம்மளோட மோட்டிவ். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, கேட்கலாம். அதே மாதிரி மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த புக்ஸ் வந்து நம்ம சொல்லணும், பிரெயிலில் வந்து புக்ஸ் வந்து குழந்தைங்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்காகலாம் வந்து வந்துட்டுருக்கு. நம்ம படிக்கிற நார்மலான டெக்ஸ்ட் புக்ஸ்க்கும் இதுக்கும் வந்து என்ன காமனான வித்தியாசம்னு சொல்லுவீங்க? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்பெடட் டாட்ஸ் இருக்குது, அது தவிர்த்து இந்த எழுத்துக்களுக்கு வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் 2 விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம எழுத்து ஆ இ ஊன்னு எல்லாம் படிக்கிறோம், அந்த எழுத்துக்கு ஒரு வடிவம் இருக்குது. அதே மாதிரி ஒரு வடிவத்தை தான் இந்த பிரெயில் கியூப்லேயும் நம்ம உருவாக்குறோம். இப்போ பிரெயில் கியூப் வெங்கட்ராமன் சார் சொன்ன மாதிரி இந்த கியூபை பற்றி அவர் நிறைய சொன்னார். இதனுடைய முக்கியமான சிறப்பு அம்சம் என்னென்னா, முதலாவது ரொம்ப சின்னது, 5 ரூபா தான் விலை, யார் வேணால் வாங்க முடியும். 2வது இது குழந்தைகள், இந்த ரூபிக்ஸ் கியூப்னு நம்ம சொல்லுவோம், குழந்தைகள் இப்படி சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருப்பாங்க கலர் கலராக. அதே மாதிரி இது எல்லா கலர்லேயும் வருது. அப்போ குழந்தைகள் விளையாட்டுத்தனமாக யூஸ் பண்ணலாம். 3வது சின்ன குழந்தைக்கு இப்போ நம்ம வந்து சாதாரணமாக என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நான் உங்கள் கேள்வியிலேருந்து டைவர்ட் பண்ணுறேன், பட் ஐம் சாரி. இப்போது நம்ம ஒரு குழந்தை 4 கிளாஸ் 5 கிளாஸ் வந்தாச்சு, ஒரு விஜுவலி இம்பேர்ட் சைல்டுனா அதை மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் சேர்த்தலாமா, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கன்சிடர் பண்ணலாமா, இல்லை பிளைண்ட் ஸ்கூல்லே சேர்த்தா ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்களான்னு எல்லாம் பார்க்குறோம். இப்போ இந்த பிரெயில் கற்றுக்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் யாருமே வேண்டாம். இந்த பிரெயில் வந்து சும்மா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும், வார்த்தையில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பேட்டர்ன், ஒரு பிரெயில் பேட்டர்ன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது 1-3, இது 1-3னா கா, இந்த 1-4னா சா. இது குழந்தைக்கு சொல்லலாம், இதை பாரு, இல்லை 1 2 3 4 5 6 புள்ளி தான் இருக்குது. இதை நீ ஒவ்வொரு பேட்டர்ன் எனக்கு பண்ணி காட்டு, அதுக்கு இப்படி சுற்றலாம், இது 3 இதையும் இப்படி சுற்றலாம். எனக்கு இது பண்ணி காட்டுன்னா குழந்தைகள் விளையாட்டுத்தனமாக பண்ணும். அம்மா இது 1 2 3 அது என்னதுமா, அது இல்லை. அம்மா இது 1 5 6 இது என்னதுமா. அப்போ வீட்டில் அம்மாவோ அப்பாவோ தாத்தா பாட்டி சிப்ளிங்ஸு ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸு யார் வேணால் அதை சொல்லி கொடுக்கலாம். இதுக்கு ஒன்றும் ரொம்ப திறமை அவசியம் இல்லை. இது சொல்லி கொடுக்க நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பிரெயில் மேனுவல்னு ஒன்று இதை கொடுக்குறோம், இந்த பிரெயில் கிட்டோடு கொடுக்குறோம். இந்த பிரெயில் மேனுவலில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு என்ன குறியீடு இருக்கு, எழுத்துக்கு என்ன பிரெயில் என்ன டாட் பேட்டர்ன் என்னது எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த மேனுவலை வச்சுட்டு நம்ம யாருக்கு வேணால் பிரெயில் சொல்லிக் கொடுக்க முடியும், ரொம்ப சுலபமாக சொல்லிக் கொடுக்க முடியும். 2வது குழந்தை பருவத்திலேயே அவங்கள பிடிச்சிட்டோம்னாக்கா குழந்தைகள் சீக்கிரம் புரிஞ்சுக்க கெப்பாசிட்டி இருக்குது, அவளுக்கு ஞாபக சக்தியும் ஜாஸ்தி குழந்தைகளுக்கு. அதனால ரொம்ப மெதுவாக ஒரு வாரத்துக்கு ஒரு எழுத்து புரிஞ்சுனா கூட 52 வாரத்தில் அவ்வளவு எழுத்துக்களையும் குழந்தைகள் புரிஞ்சிக்க முடியும். சரி, ஒவ்வொரு எழுத்தாக குழந்தைகள் கற்றுக்கிண்டாச்சுன்னா அதுக்கப்புறம் we have what is called a notation block. இதோடு ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இது. இதில் வந்து 1 2 3 4 5 எழுத்து கொண்ட வார்த்தைகள், சின்ன சின்ன வார்த்தைகள், அம்மா அப்பா கரடி ஆடு மாடு மரம், இந்த மாதிரி சின்ன சின்ன, நீ பண்ண மரம் எழுது, இங்கே மா இங்கே ரா இங்கே மா இங்கே புள்ளி, அம்மா ஆ மா புள்ளி மா கால் வாங்கிறது அம்மா. ஸோ சின்ன சின்ன வார்த்தைகள் குழந்தை பருவத்திலேயே வீட்டிலேயே சொல்லி கொடுக்கலாம். இப்படி பண்ணும்பொழுது குழந்தைகளுக்கு நல்லா பிரெயிலில் நல்ல தேர்ச்சி வந்துவிடுது, ரொம்ப சுலபமாக. அதுகள் அப்புறம் கிடுகிடு நம்மளை விட ஃபாஸ்ட்டாக அதை பார்த்து பிரெயில் படிக்க தெரியும். இதை பிரெயில் படிக்க தெரிஞ்ச பிறகு அதன் பிறகு தான் பிரெயில் எழுத சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு பிரெயில் ஸ்லேட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்னு லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் சொல்லுவோம். முதல்ல காது கேட்கணும் குழந்தைகளுக்கு ஆப்வியஸ்லி, அப்புறம் பேசுனா அப்புறம் படிக்கிறதுக்கு தான் இந்த பிரெயில் கியூபை வச்சு சொல்லி கொடுக்குறோம். இப்போ அவர் அந்த பிரெயில் பேப்பரை பார்த்தா குழந்தை தடவி படிச்சிடும். அம்மா எண்கள் வீட்டுக்கு வந்தாள், இல்லைன்னா என் பெயர் கார்த்திக், என்னமோ அது என்ன எழுதியிருக்கோ அழகாக தடவி படிச்சிடும். அதுக்கப்புறம் எழுத சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு இந்த பிரெயில் ஸ்லேட் வச்சுருக்கோம்.
இந்த பிரெயில் ஸ்லேட்டில் எப்படி இருந்தால் இங்கே வந்து இந்த டாட் பேட்டர்ன் நிறைய லைனாக இருக்குது. இந்த டாட் பேட்டர்னில் இந்த ஒரு பேப்பரை வைக்கணும். பேப்பரை வச்சு இதை மூடிட்டு, இதுக்கு பேர் ஸ்டைலஸ்னு பேர். கட்டை விரலை இதில் இப்படி பிடிச்சிண்டு இங்கே வந்து சப்போஸ் என்ன எழுதணுமோ அண்ணா ஏ ஒரே ஒரு புள்ளி, மா அதனுடைய டாட் பேட்டர்ன், அப்புறம் இம், அப்புறம் மா, அப்புறம் கால் வாங்கிறது. இந்த மாதிரி என்கிட்ட ஏ இன் பே ய இர் இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தாக குழந்தைகள் சிம்பிள் சின்ன சின்ன வார்த்தைகள், சும்மா பூனை ஆடு மாடு ஏதோ பழம் ஏதோ சின்ன சின்ன வார்த்தை எழுத படித்தா இதுக்கு எழுதினா என்ன ஆகுது, இந்த பேப்பரில் அது இம்ப்ரிண்ட் ஆகிடும். அதை பார்த்து பேப்பர் பார்த்து ஃபீல் பண்ணி படிப்பா. பிரெயிலுக்கு மாத்திரம் அவங்க ஃபீல் பண்ணி தான் டச் பண்ணி தான் படிக்க முடியும். நம்மள மாதிரி கண் பார்வை இல்லாததுனால தி ஃபீல் தி அதுதான் ஸோ பிரெயில் எழுது. ஓகே. அதன் பிறகுதான் வெங்கட்ராமன் சார் சொன்ன மாதிரி ஹையர் கிளாஸஸ் போகும்பொழுது அவங்களுக்கு கணக்கு சொல்லிக் கொடுக்க அபக்கஸ் சொல்லிக் கொடுக்குறோம். அப்புறம் டெய்லர்ஸ் ஃப்ரேம், ஜியாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் பெரிய பசங்களுக்கு 7-8 கிளாஸ் வகுப்பு வந்த பிறகு அவங்களே ஜியாமெட்ரி பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ் மைனஸ் இன்டூ டிவிஷன் ஸ்கொயர் ரூட் அதெல்லாம் போட இதை யூஸ் பண்ணலாம். பட் முதல்ல பிரெயில்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான் முக்கியமான பொருட்கள். ஸோ இந்த பிரெயில் முறையை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே வந்து தெரியுது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து வாசிச்சு நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் பிரெயில் முறையில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும்? இது கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அது கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது வந்து என்ன கேட்டிங்கன்னா, பிரெயில் தெரிஞ்சுக்கிறது கண் தெரியாதவர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான என்ன சொன்னோம், அவங்களுக்கு ஒரு திறமைன்னு சொல்லணும். என்னன்னாக்கா, எனக்கு இப்போ கண் தெரியல, வாசிக்கணும், நீங்கள் வாசிக்க வரீங்க, உங்கள் தயவை நான் எதிர்பார்க்கணும். நான் 8 to 9 தான் வருவேன், 9 to 10 தான் வருவேன், 6 மத்தியானம் தான் வருவேன், நைட்டு தான் வருவேன்னா அந்த சமயத்தை நான் தயாராக இருந்து நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப கவனமாக அதை கேட்டு அதை ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாமல் கேட்டு எனக்கு அதை புரிஞ்சுண்டு நான் மனதில் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து நமக்கு ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி. இப்போ என்கிட்ட பிரெயில் புக் இருக்கா, எனக்கு யாருடைய நான் தயமே வேண்டாம், எனக்கு ராத்திரி 10 மணிக்கு படிக்கணும் போல இருக்கு, நான் படிப்பேன். இந்திய சமுதாயம் எப்படி இருந்தது, நம்ம நாடு எப்படி இருந்தது, கலாச்சாரம் எப்படி இருந்தது, நான் படிப்பேன். இப்போ எனக்கு ஒரு ரீடர் அந்த டைமில் நான் கேட்குற டைமில் ரீடர் கிடைக்க மாட்டா. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது, எல்லாருக்கும் அவரவர்களுக்கு அவர்களுடைய வேலை இருக்குது. ஸோ ரீடர் வர டைமில் நான் ஃப்ரீயாக என்னை வச்சுக்கிறதுக்கும் இது வந்து எனக்கு இட் கிவ்ஸ் மீ இண்டிபெண்டன்ஸ். எனக்கு ஒரு டிபெண்டன்ஸ் ஆன் அனதர் பர்சன் குறையிறது. நம்ம எல்லாருக்குமே வி ஆல் ஆஃப் அஸ் வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட். ஒருத்தர் தயவில் நம்ம இருக்குன்னா அதுக்கு தான் இந்த பிரெயில் ரொம்ப ஒரு சிறப்பான அம்சம். ஸோ ஒருத்தருக்கு படிக்கிற முறை வந்து வேறுபடுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் அந்த பிரெயில் முறையில் பார்த்தீங்கன்னா சார், அந்த டைம் அப்படிங்கிற பற்றி தான் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ இந்த பிரெயில் முறையில் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? நிறைய நேரம் வந்து எடுத்துக்குமா அது? இல்லை, பிரெயில் முறையில் படிக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுக்காது. ஏன்னா நம்ம நார்மலாக படிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு பழக்கம் ஆக ஆக அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிப்பாங்க. நார்மலாக நம்ம பேசுகிற இதே இதில் தான் ஸ்பீடில் தான் அவங்களுக்கு படிக்க முடியும். பட் இப்போ பிரெயில்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரெயில் அவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஆனால் அவைலபிலிட்டி ஆஃப் பிரெயில் புக்ஸ் வந்து அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதிகமாக இல்லை. பிரெயில் கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஏன்னா பிரெயில் புக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் அண்ட் எக்ஸ்பென்சிவ் மணி ஆல்சோ, ரெண்டுமே இருக்குது. ரெண்டாவது பிரெயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்யூம்னஸ். இப்போ நம்ம ஒரு பிரிண்டட் புக் வந்து ஒரு 100 பக்கம் இருக்குது அப்படின்னா அது பிரெயிலில் கன்வெர்ட் பண்ணும்போது அது 300 பக்கமாக வரும் அட்லீஸ்ட். அண்ட் பிரெயில் அடிக்கிறது வந்து நம்ம பேப்பர் யூஸ் பண்ணுறதும் இந்த மாதிரி ஒரு திக் பேப்பர். இது வந்து 140 GSM 140 GSM திக்னஸ் இருக்கிற பேப்பர் உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ தான் அந்த டாட்ஸ் வந்து அதில் நிற்கும், அழியாமல் இருக்கும், மேற்கொண்டு படிக்க அழியாமல் இருக்கும். ஸோ அந்த பிரெயில் புக்ஸை தயார் பண்ணுறது ரொம்ப கம்மியாக, அந்த வசதி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்ஸ் அவைலபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமாக பசங்களுக்கு வந்து இந்த பிரெயில் வந்து ஆரம்பத்தில் தான் நல்ல உபயோகமாக இருக்குது. அவங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கு வந்து பிரெயிலில் கொடுக்கறது நம்மளுடைய கடமை. அப்போ தான் அவங்க படிக்க முடியும். ஸோ கவர்மெண்ட் வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் பிரெயில் புக்ஸு அவங்க பிரிண்ட் பண்ணி எம்பாஸ் பண்ணி எல்லா ஸ்கூலில் ஸ்பெஷல் ஸ்கூலில் படிக்கிற பிளைண்ட் சில்ட்ரனுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஓகே.
பட் அப்படி கொடுக்கும்போது என்னன்னா அதில் அது ஒரு நல்ல விஷயம் அது. பட் அது கொடுக்கறது வந்து அந்த டைம் வந்து ரொம்ப டிலே ஆகுது. அதாவது ஒரு நம்ம ஸ்கூல் அகடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது புக்கு கொடுத்தா மற்ற சைட்டட் பீப்புளுக்குலாம் உடனே புக்கு கிடைச்சிடுறது, அவங்க படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பிரெயில் புக்கு தயார் பண்ணி அது கொடுக்கும்போது அதுக்குள்ளே வருஷ கடைசி வந்துடுது. எக்ஸாம் வரும்போது தான் இந்த புக்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி அதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக சார். ரெண்டாவது நம்ம தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா தமிழுடைய புக்ஸு தான், தமிழ் மீடியம் புக்ஸ் எல்லாம் அடித்து கொடுக்குறாங்க. நிறைய பசங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. இங்கிலீஷில் படித்தாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி வேலை வாய்ப்புக்கு அதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ பிரெயில் புக்ஸு இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸையும் பிரெயிலில் பண்ணி கொடுத்தாங்கன்னா உபயோகமாக இருக்கும். மேம் இப்போ இந்த டெக்ஸ்ட் புக்லாம் பற்றி பேசும்போது ஒரு சின்ன சந்தேகம் மேம். நீங்கள் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எழுத்து எப்படி எழுதணும், வாக்கியம் வந்து அது மூலயமா எப்படி ஃபார்ம் பண்ணணும், இப்படியெல்லாம் விஷயம்லாம் வந்து இந்த பிரெய்லி மெத்தடில் வந்து சொன்னீங்க. இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் வந்து அவங்க எழுதணும் அப்படி இல்லைனா வந்து இப்போ டெக்ஸ்ட் புக்லலாம் சில இதெல்லாம் வந்து கோட்டட் டெக்ஸ்ட் இருக்கும், போல்டு பண்ணியிருப்பாங்க, அப்புறம் இட்டாலிக்ஸில் வந்து சில இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து இந்த டேப்லோ காலம் போட்டு சொல்லி தருவாங்க. அதே மாதிரி டயக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் வந்து இந்த பிரெயில் முறையில் வந்து எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்க? பிரெயில் மொழியில் நீங்கள் சொல்கிற மாதிரி கொட்டேஷன் மார்க்ஸ், ஃபுல் ஸ்டாப், செமிகோலன், காமா எல்லாத்துக்கும் தனித்தனி சிம்பிள்ஸ் இருக்குது. நம்ம குழந்தைகள் எழுத்துக்களை முதல்ல படித்தப்புறம் எழுத்து முடித்து வார்த்தை முடித்து வாக்கியம் படிக்க வர டைமில் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி நம்பர்கள் 1 2 3 4 இந்த இதில் கூட பார்ப்பீங்க நீங்கள். இங்கே ஒவ்வொரு 1 நம்பர் 2 3 இருக்குது. அதே மாதிரி நான் ஒரு வாக்கியம் எழுதி கொண்டிருக்கிறேன், அது நடுவில் ஒரு நம்பர் புகுத்தணுமானா நான் நம்பர் புகுத்த போகிறேன்னு ஒரு இண்டிகேஷனுக்கு அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது. இப்போது வந்து நமது நாடு அப்புறம் 1947ன்னா அந்த 1க்கு முன்னால் இந்த சிம்பிளை போடுவேன். இப்போ இந்த சிம்பிளை போட்டாலே ஏதோ நம்பர் வருதுன்னு குழந்தைகளுக்கு தெரியும். 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றது. அப்போது நம்பர்ஸுக்கு தனி சிம்பிள் இருக்குது, அந்த நம்பர் வரப்போகிறதுன்னு காட்டுறதுக்கு சிம்பிள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கேள்விக்குறி, பங்க்சுவேஷன் மார்க்ஸ் எல்லாத்துக்கும் சிம்பிள்ஸ் இருக்குது. வித்யா விருக்ஷா வர்த்தஸ் பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான கட்டம் 2007 அமெரிக்காவில் புக் ஷேர்னு ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது, புத்தக நிறுவனம் இருக்குது. அவர்கள் வந்து நம்ம புக்ஸை கொடுத்தா அதெல்லாம் புக்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை பிரெயில்லையும் ஸ்க்ரீன் ரீடர் வச்சுன்னு படிக்க உதவும்படியாக, கண் தெரியாதவர்களுக்கு படிக்க உதவும்படியாக அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது இந்தியாவில் முதல்ல கொண்டு வந்த பெருமை வித்யா விருக்ஷாவுக்கு சேரும். அதாவது வித்யா விருக்ஷா நாங்கள் தான் எங்களுக்கு அந்த புக் ஷேர் நிறுவனத்துடைய நாங்கள் டைப் பண்ணி நாங்கள் அந்த புக்ஸ் எல்லாம் ஒரு புக்ஸ் இருந்தால் அதை ஸ்கேன் பண்ணி அதை டெக்ஸ்ட்டு கரெக்ட் பண்ணி ப்ரூஃப் ரீடு பண்ணி அவளுக்கு அந்த புக் மாதிரி ஒரு ஸ்கேன்டு காப்பி ஃபுல்லாக கொடுத்து அவங்க அதை பிரெயிலில் கன்வெர்ட் பண்ணி புக்ஸாக நிறைய கொடுக்குறாங்க. பட் எங்களுக்கு பண்ணுறதுக்கு உதவின ஒரே நிறுவனம் வர்த்தஸ் தான். அதனால் இப்போ அந்த புக் ஷேர் ஒர்க்கை அவங்க தான் தொடர்ந்து பண்ணுறாங்க. நாங்கள் ஆரம்பித்து வச்சோம், அதை எப்படி பண்ணோம், அந்த டெக்னாலஜி சொல்லி கொடுத்தோம், அங்கே வர்த்தஸ் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தோம். இப்போ வர்த்தஸ் இஸ் டேக்கிங் அப். நான் சமீபத்தில் அங்கே பணி செய்யும் ஒருத்தரை மீட் பண்ணேன். கிட்டத்தட்ட 20,000 புக்குக்கு மேலே நாங்கள் பண்ணியாச்சுன்னு சொன்னோம். ஆமாம் சார், ஒரு 20,000 புக்ஸுக்கு மேலே நாங்கள் இந்த மாதிரி கன்வர்ஷனுக்கு புக் ஷேருக்கு பண்ணி கொடுத்தாச்சுன்னா. ஸோ அது 2007. ஸோ அதனால் இப்போது கண் தெரியாதவர்களுக்கு நிறைய புத்தகங்கள் படிக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நிறைய ஜென்ரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண, உலக விஷயங்கள் தெரிந்து கொள்ள நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அது டெக்னாலஜினால் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இன்னைக்கு வேர்ல்ட் பிரெய்லி டேல வந்து நிறைய புது விஷயங்கள் நம்ம வந்து கேள்வியாக தான் வந்து பார்த்தோம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து இவங்க ரொம்ப நல்லா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னே தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? அவங்களுக்குலாம் இன்னைக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் டேவாக இருக்கும் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சி மூலமா வந்து ஒரு 4 பேருக்காவது அந்த விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அப்படி அவங்களுக்கு போய் தெரிஞ்சுனா கூட அதை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டிபெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய உரிமை. அது வந்து நம்ம வந்து யாருக்கிட்டையும் திணிக்கவும் முடியாது. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தரை சார்ந்து இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த விஷயங்களை வந்து எங்களுக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதியோகம் FM ஸ்டேஷனில் இது இனிய வை இன்ட்ரோ.
வெல்கம் பேக் புதுயுகம் FM ஸ்டேஷன்ல இனியாவை இண்டிகேட் இருக்கீங்க வித் வருண் அண்ட் சௌமியா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. பிடிச்ச விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் கத்துக்கிட்டே வந்தோம், தெரியாத விஷயங்கள்லாம் பார்த்துட்டே வந்தோம். ஆனா ஒரு பிடிக்காத விஷயம் வந்து சேர்ந்துருச்சு. அதுவும் கரெக்டா எனக்கு இந்த டாபிக்கை பார்த்த உடனே டினாமினேட்டர் நியூமரேட்டர் நடுவில் இருக்கோ இப்படி எல்லாம் தான் ஞாபகம். எக்ஸாக்ட்லி. நான் டிகிரேட் பண்ண சொல்ல பிடிக்காத விஷயம்னா எனக்கு தெரியாத விஷயம் அப்படிங்கறத பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொல்ல வரோம் இல்லையா? அந்த ஃபிராக்ஷன்ஸ் அதை பத்தி பேச போறோம். ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாம் வந்து அச்சச்சோ அப்படின்னு வந்து நம்ம ஓடி போயிடுவோம். ஆனா வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நான் மாத்திரம் பாருங்க அப்படின்னு வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. யாருன்னா நிரஞ்சன் அவர்கள். எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு. சரி, இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பள்ளிக்கூடங்களில் சேரும்போது முதல்ல நமக்கு என்ன கற்று தருவாங்க? அ ஆ இ ஈ உ உ ஏ ஏ இதெல்லாம் கற்று தருவாங்க. அதற்கு பிறகு ABCD EFGH இதெல்லாம் கற்று தருவாங்க. இதற்கும் பிறகு 1 2 3 4 5 6 7 8 இந்த எண்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க. இப்போ இந்த ABCD எழுத்துக்களை எடுத்துப்போம். இந்த எழுத்துக்கள் எப்படி நம்ம நாட்டுக்கு வந்தது? இப்போ ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஏறத்தாழ பல 100 வருடங்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. அதன் விளைவாக இந்த எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு பரிச்சயமாச்சு. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இப்போ இந்த உயிரெழுத்துக்களை எடுத்துப்போம். தமிழில் உயிரெழுத்துகள் மொத்தம் 12 வகைப்படும். இந்த உயிரெழுத்துகளுக்கு ஏன் உயிரெழுத்துகள் அப்படின்னு பேர் வந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த உயிரெழுத்துகள் என்ன பண்ணும் அப்படின்னா 18 மெய்யெழுத்துக்களோடு சேரும். இந்த உயிரெழுத்துகள் 18 மெய்யெழுத்துக்களோடு சேரும்போது உயிர்மெய் எழுத்துகள் உருவாகும். இந்த 216 உயிர்மெய் எழுத்துக்களுக்கு இந்த உயிரெழுத்துக்கள் தான் ஆதாரம். எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுக்கும் இந்த எழுத்துக்கள் உயிர் மாதிரி இருக்கிறதுனால இந்த உயிரெழுத்துகளுக்கு உயிரெழுத்துகள் அப்படின்னு பேர். இப்போ நம்ம எண்களுக்கு வருவோம். 1 2 3 4 இந்த எண்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அதை குறிப்பதற்காக தனித்தனியாக அதற்கான குறியீடுகளை நம்ம பயன்படுத்துவோம். இப்போ 1 அந்த எண்ணை எடுத்துக்கொண்டா இந்த குறியீடை நம்ம பயன்படுத்துவோம். 2 இந்த எண்ணை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அதற்கான குறியீடு இது. இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணுக்கும் தனித்தனியாக நம்ம குறியீடுகளை பயன்படுத்துகிறோம். இந்த குறியீடுகள் எல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க? இந்த குறியீடுகள் எங்கிருந்து யாரால் உருவாக்கப்பட்டன? இந்த கேள்விக்கான விடைகள் உங்களுக்கு தெரியுமா? என்னடா அது ஆதி காலத்திலேருந்தே இந்த எண்கள் இந்த குறியீடுகள் எல்லாமே பயன்பாட்டில் இருக்கே, இதுக்கெல்லாம் யாராவது நதி மூலம் ரிஷி மூலம் கண்டுபிடிக்க முடியுமா தானே நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் நம்மால் நிச்சயமாக இதற்கான விளக்கங்களை கண்டுபிடிப்புகளை சொல்ல முடியும். நம்ம காரி நாயனார் எழுதிய இந்த கணக்கதிகாரம் என்கின்ற நூலில் இந்த எண்கள் இருக்கு இல்லையா, இந்த எண்களுக்கான குறியீடுகள் எந்தெந்த தமிழ் எழுத்துக்களிலிருந்து உருவாச்சு என்பதற்கான விளக்கங்கள் ரொம்ப தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்காக 1 என்ற எண்ணிலிருந்து 9 இந்த எண் வரைக்கும் எந்தெந்த தமிழ் எழுத்துக்கள் இந்த குறியீடுகளுக்கான எழுத்துக்களாக இருந்திருக்கு என்பதற்கான விளக்கங்களை நீங்களே இப்போ திரையில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 1 அந்த எண் கா என்ற அந்த தமிழ் எழுத்திலிருந்து உருவாச்சு. அதே போல 2 இந்த எண்ணுக்கான குறியீடு ஊ என்ற எழுத்திலிருந்து பெறப்பட்டது. இப்போ ஞா இந்த ஞா என்பதிலிருந்து 3 உருவாச்சு. சா இதிலிருந்து 4 உருவாச்சு. ரு இதிலிருந்து 5 உருவாச்சு. சா நெடில் இதிலிருந்து 6 உருவாச்சு. ஏ இதிலிருந்து 7 உருவாச்சு. ஆ இதிலிருந்து 8 உருவாச்சு. கூ இதிலிருந்து 9 உருவாச்சு. இப்போ நீங்கள் பார்த்த இந்த உதாரணத்தில் 1 அந்த எண்ணிலிருந்து 9ஆம் எண் வரைக்குமான விளக்கங்களை நீங்களே பார்த்தீங்க. ஆனால் கணக்கதிகாரம் என்கின்ற அந்த நூலில் 1 கோடி வரைக்கும் அந்த எண்களுக்கான குறியீடுகள் எந்தெந்த தமிழ் எழுத்துக்களிலிருந்து பெறப்பட்டன என்பதற்கான விளக்கங்கள் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சமயத்தில் வேறு சில முக்கியமான தகவல்களும் நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டுக்கு வர்த்தகம் செய்ய வந்த அரபு தேசக்காரர்கள் இந்த எண்களை எடுத்துக்கிட்டு போய் உலகம் முழுக்க பரப்பினதாக அறிஞர்கள் சொல்கிறாங்க. இதிலிருந்து தான் இண்டோ அரபிக் நியூமரல்ஸ் என்கின்ற அந்த கான்செப்ட் உருவாச்சு. இப்போது வேறு சில முக்கியமான தகவல்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ்நாடு ஏறக்குறைய பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல உலக நாடுகளோட வர்த்தக தொடர்பில் இருந்தாங்க. இப்போ கிரேக்க தேசம், அரபு தேசம், பாரசீக தேசம், எகிப்து தேசம் இந்த மாதிரியான பல நாடுகளோட நம்ம தமிழ்நாடு வணிக தொடர்பில் இருந்தாங்க என்பது தான் அந்த கூடுதலான செய்தி. இன்றைய நவீன காலகட்டத்தில் மௌரிஷியஸ் அரசு தங்களுடைய ரூபாய் நோட்டுகளில் அந்த தாள்களில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த தமிழ் இலக்கு எண்கள் அந்த குறியீடுகள் எல்லாமே அந்த தமிழ் குறியீடுகளை தங்களுடைய அந்த ரூபாய் நோட்டுகளில் பதிச்சிருக்காங்க. அந்த மௌரிஷியஸ் நோட்டுகளை இப்போ நீங்களே திரையில் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த உதாரணத்தில் இந்த ரூபாய் நோட்டில் 5 என்ற எண்ணுக்கான தமிழ் குறியீடு தமிழ் எழுத்து பதிக்கப்பட்டிருக்கு. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 5 என்பது ரூ என்ற எழுத்திலிருந்து வந்தது. இந்த ரூ என்ற எழுத்து
இந்த 500 ரூபாய் நோட்டில் பதிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் மௌரிஷியஸ் அரசு வெளியிட்டிருக்கிற 10 ரூபாய் நோட்லேயும் நம்ம தமிழ் குறியீட்டு எழுத்துக்கள் இருக்குது. 1 என்பது கா என்ற தமிழ் எழுத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த 10 ரூபாய் நோட்லேயும் 1 என்ற எழுத்து காவிலிருந்து வந்திருக்கு இல்லையா, அந்த கா என்ற அந்த எழுத்து இந்த 10 ரூபாய் நோட்டில் பதிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் கிடையாது, மௌரிஷியஸ் அரசு வெளியிட்டிருக்கிற 5 ரூபாய் நோட்லேயும் இந்த ரூ என்கின்ற அந்த எழுத்து அந்த 5 ரூபாய் நோட்டில் பதிக்கப்பட்டிருக்கிறத நீங்களே பார்க்கலாம். இப்படி அயல் நாட்டில் நம்ம தமிழ் எழுத்துக்கள், அந்த எண்களை குறிக்கக்கூடிய அந்த தமிழ் எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கு என்பது உண்மையிலேயே நம்ம அனைவரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம டேக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வெப்சைட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வெப்சைட் பேர் வந்து பாத்தீங்கன்னா enable-india.org. ஓகேவா, enable-india.org ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி, அதாவது வந்து விஷுவல் இம்பேர் பர்சன்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், எப்பவுமே பார்த்தாலும் சரி அவங்க பாவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தி வந்து எல்லார் மத்தியிலும் இருக்கு. நம்மளையும் சேர்த்து தான் சொல்றேன், கொஞ்சம் ஃப்ராங்கா பேசணும் அப்படின்னா. பட் அது வந்து சரி இல்லை. அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது சிம்பத்தி இல்லை சௌமியா. நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா எம்பவர்மெண்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களுக்கு ஏற்படுத்தி கூட கன்வீனியன்சஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்கில்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தா அவங்க பாட்டு செல்ஃப் எம்பவர் ஆகிட்டு போகிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா அவங்களுக்கு தேவையான என்விரான்மெண்ட்டை வந்து நாம கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி. அந்த சைனீஸ் ப்ராப்லாம் சொல்லுவாங்களே, ஒருத்தனுக்கு ஃபிஷ் கொடுக்கறதோட ஃபிஷிங் பண்ண கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இதுவும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுற ஒரு அமைப்போட வெப்சைட். நான் சொல்கிற மாதிரி விஷுவலி இம்பாக்ட் மட்டும் இல்லை, ஃபிசிக்கலி அண்ட் ஹியரிங் இம்பாக்ட்க்கு அவங்க நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் கற்றுட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 30 years 35 yearsல இருக்கவங்களுக்கும் நம்மளுக்கு ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்க நிறைய அப்டேட்டடாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் ஃபீல் பண்ணுறோம். இப்போ நார்மலாக இருக்கிற பீப்புளுக்கே அப்படின்னா வந்து விஷுவலி இம்பேர்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நிறைய அப்டேஷன்ஸ்லாம் தேவைப்படும், இன்னும் நிறைய விஷயங்களுக்குலாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட் தான் வரும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி வந்து நிறைய விஷயத்தை வந்து சாதிச்சுக்கிட்டே வருது. ஓகே. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்கிறது நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. சில பேருக்குலாம் சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க படிக்கிறப்போ. அவங்களுக்கு அதுக்கு மட்டும் டியூஷன் வைப்பாங்க. எல்லாருமே நினச்சிப்பாங்க டியூஷன் போனால் அதெல்லாம் ரொம்ப விரும்பி சந்தோஷமாக படிப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் தான் அவங்களுக்கு ரொம்ப கொடுமையாக பிடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விஷுவலி இம்பேக்ட் பீப்புள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற மாதிரியே ஆகிடக்கூடாது. அவங்க அதை என்ஜாய் பண்ணி ரொம்ப அதை லீட் பண்ணுற மாதிரியான இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப சீரியஸாக ஒரு நல்ல வெப்சைட் தான் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு பாராட்டு வந்து தெரிவிச்சுக்கிறேன். என்ன பாராட்டு? இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணவங்களுக்கு தான் நீங்கள் பாராட்டு சொல்லுங்கள். அதுவும் சரிதான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் அதாவது கரெக்டாக டெலிவரி பண்ணியிருக்கீங்க. நான் பாராட்டினா மட்டும் பத்தாது மக்கா. ஆமாம், அவங்களும் பாராட்டணும் இல்லையா? பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரே வாட்டி அந்த வெப்சைட்டோட பேர் மட்டும் சொல்லிடுறேன் சரியா? enable-india.org enable-india.org அப்படிங்கிறது தான் வெப்சைட்டு. அந்த ஃபீட்பேக் பற்றி தானே பேசிட்டு நீங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க. நம்மளும் அதை நிறையா படிக்கிறோம். அதை முதல்ல அவங்களுக்கு சொல்லுங்க. டெய்லி நீங்கள் படிக்கிறீங்களா? அதெல்லாம் அதுவும் வந்து சரிதான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற கமெண்ட்டும் வருது, இந்த விஷயம்லாம் திருத்திக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த கமெண்ட்டும் வருது. அதெல்லாம் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிடுறாங்க. நம்மளுக்காக வந்து கொஞ்சம் அப்படியே அழகாக பாவம் பசங்களாம் கஷ்டப்படக்கூடாது அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ராங்காக சொல்கிறது எந்த அளவுக்கு நம்ம ஷோவில் அவங்களும் உரிமை எடுத்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதும் புரிய வைக்குது இல்லையா? இன்ஃபேக்ட் நீங்களும் எங்களோட ஃபேமிலியில் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லைங்க, டெய்லி செய்யறதுக்காக தான் இந்த ஃபீட்பேக் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் அனுப்பிடலாம். இல்லைனா இப்போ ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆன முகவரிக்கு நீங்கள் கடிதம் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அப்படி இல்லைனா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, நீங்கள் கால் பண்ணியும் எங்களை திட்டலாம். ரொம்ப சிம்பிளான வழி, எந்த வழி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. பட் ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் சரியா? இப்போ நாங்கள் ஸ்கிரிப்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அப்படியே எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போகிறோம் இல்லையா? புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வித் வருண் அண்ட் சௌமியா.